நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க என்ன வேலையை விட்டு அனுப்புனாலும் பரவாயில்லைங்க, என்னால இதை செய்ய முடியாது. ஓ, இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டியா? டே குட்டி புலி, அதான்டா நம்ம வீட்டுல வேலை செய்யறாள வேலைக்காரி வள்ளி. அவ குடும்ப பிரச்சனையில தூக்கு போட்டு செத்து போயிட்டான்னு நாளைக்கு காலையில பேப்பர்ல நியூஸ் வரணும். டேய், வழக்கம் போல அடிச்சு கொன்னு தொங்க விட்டுரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன சும்மா சொல்றேன்னு பாக்குறியா? ஏய், போன மாசம் கூட என்கிட்ட வம்பு பண்ண அந்த தோட்டக்காரன் பழனிய அடிச்சு தொங்க விட்டும்ல, அந்த மாதிரி உங்க அம்மாவையும் கொன்னுட்டு பொண்ணு அவங்க கூடயே ஓடி போச்சு. அந்த வேதனை தாங்க முடியாம தூக்கு போட்டு தொங்கிருச்சுன்னு ஊர் பூரா சொல்லிடுவேன். என்ன அந்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறியா? சொல்லு, இப்பவே செஞ்சிடறேன். ஐயா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. எங்க அம்மா ரொம்ப பாவம். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அப்ப நான் சொல்றத கேக்குறியா? சரி. அது டே புலி, அவ ஆத்தாளுக்கு ஆயுசு கெட்டின்னு நினைக்கிறேன். வேண்டாம், விட்டுரு. ஏண்டி, நானே அமைதியான வழியில காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன வில்லனாக்கி பார்க்கணும்னே ஆசை உங்களுக்கு. இங்க பாரு, அந்த ரோசா குட்டிக்கும் இந்த ராஜாவுக்கும் கல்யாணம் நடக்கட்டும். அப்புறம் நீ என்ன வேணாலும் கேளு, எவ்வளவு பணம் வேணாலும் கேளுரி, நான் தரேன். ஆனா ஏய், பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பக்காவா இருக்கணும், சரியா? என்னக்கா, மறுபடியும் உங்களை பொண்ணு வீட்டுல வந்து சொல்லுன்னு சேது மாமா எதுவும் தொந்தரவு பண்ணாரா? ஆமா காவியா, காலையில மறுபடியும் என்ன கூப்பிட்டு கடைசியா கேக்குறேன், அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து சொல்ல போறியா இல்லையான்னு கேட்டாரு. என்னை வெட்டி போட்டாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். சபாஷ்கா, ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கீங்க. பொம்பளைங்களை எப்படி வேணாலும் ஏமாத்தலாம்னு நினைக்கிற ஆம்பளைங்களுக்கு நாம நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாங்கிறத காட்டணும். அம்மாவை பிடிக்கலன்னா வேற அம்மாவை எப்படி கொண்டு வர முடியாதோ அந்த மாதிரிதான் மனைவி இன்னும் புரிய வைக்கணும். இந்த வீட்டோட மகாலட்சுமி நீங்க, உங்களை அவர் வேண்டான்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்ததே உன்னாலதான் காவியா. நான் கூட சரி, ஏதோ நம்ம வாழ்க்கை போனா போகட்டும், நாம எதுக்கு இவ்வளவு தூரம் போராடணும்னு நினைச்சேன். ஆனா நீ வாழ்க்கைங்கிறது இறைவன் கொடுத்த உன்னதமான வரோன்னு என்னை தைரியப்படுத்தி நீதான் எனக்கு சொல்லி புரிய வச்ச. அதுக்கப்புறம்தான் எனக்கு என் வாழ்க்கையை விட்டுடக்கூடாதுன்னு தோணுச்சு. நீ தனுஷோட வாழ்க்கையில மட்டும் விளக்கேத்தல, என்னோட வாழ்க்கையிலும் நீ விளக்கேத்திருக்க. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. என்னக்கா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? கடைசி வரைக்கும் நீங்க என் அக்காவா இருந்தாலே போதும். உனக்கு நான் அக்காவா மட்டும் இருக்க மாட்டேன், ஒரு நல்ல தாயாவும் இருப்பேன். உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன். ஆமா காவியா, கொஞ்ச நாளா பாக்குற ஏதோ எழுதிக்கிட்டே இருக்க. அப்படி என்ன எழுதிட்டு இருக்க? அக்கா, எல்லாம் நம்ம குடும்ப நன்மைக்காக தான் எழுதிட்டு இருக்கேன். நேரம் வரும்போது நான் என்ன எழுதுறேன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு சஸ்பென்ஸ். இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு பண்ணாலும் அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு புத்தி இல்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தலையில தூக்கி வச்சு ஆட போறாங்க பாரு. மாப்ள, பொண்ணு கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் நல்ல அம்சமா இருக்காடா. பேரா ரோசா, கருப்பு ரோசா. வேணா பொண்ணு பார்க்க போகும்போது நீயும் வாய. டேய், போனை கட் பண்ணடா. மாப்ள, அப்புறம் கூப்பிடுறேன். டேய்,
நானே உன் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு கவலையில இருக்கேன். உன் பொண்டாட்டி தான் அதுக்கு சம்மதிக்கலல்ல. பிறவு நீ ஊர் பூரா தண்டோரா போட்டுட்டு இருக்க. மா அவ கிடக்குறாமா முட்டாக்கிரிக்கு. மா அவ அப்படி இருக்கிறதுனால தான் நான் இந்த கல்யாணத்தை ஈஸியா பண்ண போறேன். என்னடா சொல்றவன்? அம்மாக்கு புரியுற மாதிரி சொல்லுடா. ஆமாமா மா அவ வந்து சொன்னாதான் கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணு வீட்டுல என் பொண்டாட்டி யாரு எப்படி இருப்பான்னு கூட ஒண்ணு தெரியாதுமா. அப்படி இருக்கும்போது நாம ஏன் நமக்கு எதிரா இருக்கிறவளை கொண்டு போய் என் மூத்த பொண்டாட்டி இவதானே சொல்லணும். அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டுமா, பேசாம நம்ம வள்ளிக்கு ஒரு நல்ல பட்டுப்புடவையை கட்டி விட்டு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போய் இவதான் என் முதல் பொண்டாட்டின்னு சொன்னா அவங்க என்ன நம்பாம இருக்க போறாங்க? டேய் சேது, நீ மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்லையடா. பிறவை எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறவன்? மா நான் பிறக்கும் போதே அறிவாளியா பிறந்துட்டேன் நீ தான் அடிக்கடி சொல்லுவ. நீ எப்படி பேசுன எப்படி? சரி சரி, வள்ளி இதுக்கு எப்படிடா ஒத்துக்கிட்டா? அவ முதல்ல மாட்டேன்னு தாமா சொன்னா. மெதுவா மாடி மேல கூட்டிட்டு போய் நம்ம குடும்ப மந்திரம் இருக்குல்ல அத மெதுவா சொன்ன. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவ தன்னால ஒத்துக்கிட்டா. டேய் நீ ராசாடா. நீ யாரு? என் அப்ப கருணீல கண்டனாச்சே. அவரும் இப்படிதான் ஒன்ன மாதிரியே நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சிடுவாரு. அதுக்கு குறுக்க தடையா யார் வந்து நின்னாலும் வெட்டி சாச்சிருவாரு. எப்படிடா உனக்கு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டடா. இத பாருடா, இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. பிறகு எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க. மா காவியா பின்னாடி வர, அப்புறமா பேசு. அடியே வாடிங்க. காலையில தானே அவ்வளவு தூரம் சொன்னேன். வீட்டுல மட்டும் வேலை கிடக்கு, மினிக்கு கிட்ட கிளம்பிட்டவ. எல்லா வேலையும் பார்த்துட்டேன். நீங்க வேணா போய் பார்த்துக்கோங்க. எனக்கு வெளியில வேலை இருக்கு, நான் வரேன். ஏய், வெளியில உனக்கு அப்படின்னு வேலை? வெளியே போனா அம்மா கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தெரியாத உனக்கு? என் தம்பி வேற வீட்டுல இல்ல, நீ பாட்டுக்கு அப்படியே கண்டுக்காம போயிட்டு இருக்க. நான் எங்க போறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுக்க நேரமும் இல்ல. என்னை பத்தி யாரும் பயப்பட தேவையில்ல. நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவ. நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை பத்தி யாரும் பயப்பட தேவையில்ல. நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவ. நான் வரேன். பாத்தியாமா எங்க போறேன்னு கேக்குற, சொன்னா உனக்கு புரியாதுன்னு திமிரா சொல்லிட்டு போறா. மா நான் உன்னை சொல்லிட்டா, பேசாம இவளையும் வெட்டி விட்டுட்டு நம்ம தம்பிக்கு நல்ல ஒரு கிராமத்துல எழுத படிக்க தெரியாத ஒரு கை நாட்டா பார்த்து கட்டி வைமா. அப்பதான் அவ எப்பவுமே நம்ம காலை சுத்திட்டே கிடப்பா. இவங்க இருந்தா நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாமா. டேய் பெரியவனே, ஊர் அத்தன் தானடா உன் தம்பி உடம்புலயும் ஓடுது. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் என்கிட்ட வந்து இவ எனக்கு வேணாம், எனக்கு ஒத்து வராது, இவளை வெட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறானா இல்லையா பாரு. அன்னைக்கு வச்சுக்கிறவளுக்கு கச்சேரிய. இவளை வெட்டி விட்டுட்டு இவ கண்ணு முன்னாடியே சின்னவனுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. டேய் சேது, இந்த சனியா இப்ப வெளியே போனது நமக்கு நல்லதுதான்டா. அவ இருந்தா இந்த கல்யாண விஷயத்த பேச முடியாது. அவ வரத்துக்குள்ள நம்ம கல்யாண விஷயத்த பேசி முடிச்சிடலாம். நீ ஒண்ணு பண்ணு, வள்ளி சமையல் கட்டுல தான் இருக்கா. நீ போய் பட்டு புடவையும் பீரோல இருக்கிற நகையும் எடுத்துட்டு வா. வள்ளிக்கு இப்பவே கொடுத்து அவ மனச குளிர வச்சிடலாம்டா. போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. வள்ளி. என்னம்மா? நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தாண்டி. பெரியவனுக்கு பொண்டாட்டிய நடிக்க போறியே, இந்த மாதிரி வாய்ப்பு வேற எந்த வேலைக்காரிக்கு கிடைக்கும் சொல்லு. அம்மா அது வந்து எனக்கே அப்படி பண்ண விருப்பம் இல்லதான். ஆனா சேது ஐயா தான் என்ன அப்படி நடிக்க சொல்றாரு. அம்மா நீங்களாவது எனக்காக அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன். ஹேய், என்னடி இப்படி சொல்றவ? அத பெரியவ உன்கிட்ட எல்லாம் விவரமா சொன்னால, பெறவதுக்கு நீ மனச போட்டு குழப்பிக்கிறவ. தைரியமா ஒத்துக்க. நாளைக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா ஓ மூலமா தான் வந்தான்னு உனக்கு ஒரு பேர் இருக்கும்ல. மா
இந்தாம்மா உன் கையால அவளை கொடு. வள்ளி இந்தா காஞ்சிபுரம் பட்டு கட்டிக்கோ. நெக்லஸ் இத கழுத்துல போட்டுக்கோ. என்ன இந்தா இந்த செயின் இதையும் போட்டுக்க. பார்த்தல கம்மல் ஜிமிக்கி 1.5 பவுனு தங்கத்தோடு காதல மாட்டிக்க. எல்லாம் உனக்குதான். நீ இந்த வீட்ல உன் ஆயுசு பூரா வேலை செஞ்சாலும் இத உன்னால வாங்க முடியாது. பாத்துக்க. இந்தா வர்ற லட்சுமிய வேணான்னு சொல்லாம வாங்கிக்க. இவ்வளவும் எனக்கா? உனக்குதான். பாத்தியாடா சேது எம்புட்டு ஆசையோட வாங்கிட்டான்னு. நகைக்கு ஆசைப்படாத பொம்பளையே கிடையாது. எம்புட்டு ஆசைய மனசுல வச்சிருக்கான்னு பாரு. பாவம் அவளும் வயசு பொண்ணு தானேடா. என்ன வள்ளி எல்லாம் பிடிச்சிருக்கா? பொண்ணு வீட்டுல நீ பேசுற பேச்சுல பொண்ணோட அப்பா மாப்பிள்ள இந்தாங்க பொண்ணை கையோட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லணும். சரியா? ஆமா உன் பேர் என்ன? என்னையா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? வள்ளி. அப்படியோ வச்சுனா ஒண்ணு. இன்னையிலிருந்து உன் பேரு பவித்ரா. நான் யாரு? என் புருஷன். அது வெக்கத்தை பாருடா. சார் என்னம்மா? இந்த குரியர் அனுப்பணும். அனுப்பிடலாமா? எவ்வளோ எவ்வளோ சார்? 50 ரூபா. ஐயோ காவ்யா நீ இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? சந்துரு என்ன இந்த நேரத்துல எங்க? வேலைக்கு போல? இல்ல வேலைக்கு போயிட்டேன். லஞ்ச் டைம்ல அதான் ஒரு லெட்டர் அனுப்பலான்னு வந்தேன். மணி 11 தான் ஆச்சு. அதுக்குள்ள லஞ்ச் பிரேக் விட்டுட்டாங்களா? ஓ மணி 11 தான் ஆகுதா? நான் டீ டைம் தான் லஞ்ச் டைம்னு மாத்தி சொல்லிட்டேன். சரி தனுஷ் எங்க? மாப்பிள்ள இந்நேரம் கருப்பு வெள்ளை காயின பேக்கெட்லாம் போட்டுட்டு இருப்பான். என்னது கருப்பு வெள்ளை காயினா? என்ன சொல்ற? அது வந்து கேரம் போர்டுல காயின் இருக்கும்ல, கருப்பு வெள்ளை சிகப்பு காயின், அத பேக் பண்ற இடங்க. மிஷின்ல இருந்து காயின் வந்துட்டே இருக்குமா, நாங்க அதை பொறுக்கி பேக் பண்ணணும். ஓ அந்த வேலையா? பரவாயில்ல சந்துரு, என் புருஷனுக்கு நீ நல்ல வேலையை தான் வாங்கி கொடுத்துருக்க. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறதுனாலதான் அவர் நல்ல வேலைக்கு போறாரு. அந்த வேலையை விட்டுறாம பொறுப்பா நீங்க பாத்துக்கணும். அப்பதான் ப்ரமோஷன் கிடைக்கும்ல? கிடைக்கும் கிடைக்கும். இதே மாதிரி வேலை செஞ்சா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல கேரம் போர்ட் பிளேயரா வருவான் பாருங்களேன். சரி சீக்கிரம் லெட்டர் அனுப்பிட்டு வா. நானும் உன் கூட ஆபீஸ்க்கு வந்து தனுஷ பாக்குறேன். ஐயோ ஏன் கூட வரீங்களா? என் கம்பெனி ரொம்ப தூரம். அதுவும் இல்லாம என் பைக்ல நீங்க வந்தீங்கன்னா அவன் கோச்சிப்பான். பைக்ல வந்தியா? நான் கூட கம்பெனி பக்கத்துல தான் இருக்கும், நடந்து வந்திருப்பேன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல சந்துரு, நான் கிளம்புறேன். தனுஷ நேரத்துக்கு சாப்பிட சொல்லு. ஐயோ கண்டிப்பாங்க. சரி இந்தாங்க. சரி சந்துரு, அவரை பாத்துக்கோ. நான் வரேன். சரிங்க. சப்பாடா ஒரு வழியா தப்புச்சண்டா சாமி. எப்படி பாருக்க? ரொம்ப நல்லா இருக்குமா அம்மா? பாருங்க நல்லா இருக்கு. பாட்டி கொடுங்க. மீனாட்சி, மீனாட்சி என்னங்க? இங்க பாரு. திவ்யா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது உண்மையிலே ஒரு சிறந்த சேவைமா. அதனாலதான் உலகத்திலேயே ஆசிரியர் தொழிலையும் டாக்டர் தொழிலையும் புனிதமான தொழில்னு சொல்றாங்க. அப்பா செஞ்ச அதே புனிதமான தொழிலை நீயும் செய்யறேங்கிற எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு திவ்யா. உன்னோட இந்த சேவை சிறப்பா நடக்கணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். தேங்க்ஸ் பா. நம்ம குடும்பத்து கஷ்டம் எப்படி தீரப்போகுதுன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவன் அதை ஓ மூலமா தீக்க போறான்னு நினைக்கும் போது பெத்த மனசு குளிர்ந்து போச்சு திவ்யா.
நேத்து தான் பக்கத்து வீட்டுக்காரம்மா அவங்க பேர பசங்களுக்கு டியூஷன் சொல்லி தர முடியுமான்னு கேட்டாங்க. மாசம் 2000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்க போறதுன்னு முடிவு பண்ணிட்ட. இந்த மாசம் 2000 ரூபாய் அவங்க கிட்ட மளிகை சாமானுக்காக கடன் வாங்கியிருந்தேன். கவலைப்படாதம்மா. இன்னும் 2-3 பசங்க என்கிட்ட டியூஷன் வரதா என் ஃப்ரெண்டு ராணி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா. அவங்க தர பணத்தையும் நான் உன்கிட்ட தரேம்மா. நீ வீட்டுக்கு தேவையான எல்லாத்துக்குமே செலவு செய். இனிமே அப்பாவும் அண்ணனும் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, இந்த குடும்பத்தை நான் காப்பாத்துறேன். திவ்யா, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது அப்படியே உங்க அன்னைக்கும் எழுத படிக்க கத்துக் கொடு. உனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. என்ன நான் இப்படி சொல்லிட்டேன்? அன்னைக்கு சொல்லி கொடுக்காம இருப்பேனா? கரெக்டா சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் அண்ணி என்கிட்ட அனுப்பி வை. அதுக்கப்புறம் பாரு, இன்னும் 2 மாசத்துல அவங்க நல்லா எழுத படிக்க கத்துக்குவாங்க. ஆமா, எழுத படிக்க தெரிஞ்சு நான் என்னத்த பண்ண போறேன்? நான் என்ன ஆபீஸ் வேலைக்கா போறேன்? எனக்கு சொல்லியும் தர வேண்டாம், இந்த வீட்ல டியூஷனும் எடுக்க வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு சொல்லியும் தர வேண்டாம், இந்த வீட்ல டியூஷனும் எடுக்க வேண்டாம். ஏய் வேணி, என்ன இப்படி சொல்ற? இன்னைக்கு தான் முத திவ்யா இங்க டியூஷன் எடுக்க போறணும்னு போர்டு எழுதி வச்சிருக்கா. அதுக்குள்ள நீ டியூஷன் எடுக்க வேணாம்னு சொல்ற? உனக்கு பிடிக்கலன்னா நீ சும்மாரு. அதை விட்டுட்டு டியூஷன் நடத்தக்கூடாதுன்னு சொல்லாத. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மாமா, இப்ப வரைக்கும் எனக்கு பைத்தியம் பிடிக்கலதா. இந்த டியூஷன் ஆரம்பிச்சியே தன்னால எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஏன் வேணி அந்த மாதிரி சொல்ற? ஆமா, இங்க பாடம் படிக்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் வரும். அதுங்கெல்லாம் என்ன சும்மாவா இருக்கும்? காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போடுங்க. ச்சே, உன்னோட ஒன்னு அடிச்சுக்கிட்டு சண்டை வேற போடுங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் எப்படி வீட்ல நிம்மதியா இருக்கிறது? ஐயோ, ஒரே தலைவலியா போயிடும் பாட்டி. ஏற்கனவே எங்க வீட்டு பக்கத்துல இப்படிதான் ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அங்க இருக்கிற பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கோங்க. பத்தாததுக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஓயாம தண்ணி வேற கேக்குங்க. நாங்களும் எவ்வளவுதான் பொறுத்து பாக்குறது? தொந்தரவு தாங்க முடியாம எங்க அப்பா கிட்ட சொல்லி பள்ளிக்கூடத்தையே அங்க இருந்து தூக்கிட்டோம். அந்த கஷ்டம் எல்லாம் திரும்பி வர மாதிரியே இருக்கு மாமா. அதான் சொல்றேன், வீட்ல டியூஷன் எல்லாம் எடுக்க வேணாம் திவ்யா. இங்க பாரு திவ்யா, உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா சொல்லு, நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி வாங்கி தரேன். எந்த கஷ்டமா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். ஆனா என்னால இந்த கஷ்டத்தை மட்டும் தாங்கிக்கவே முடியாது. அண்ணி, நான் டியூஷன் சொல்லி கொடுக்கறது பணத்துக்காக மட்டும் இல்ல. ஒவ்வொரு குழந்தையும் வாழ்க்கையில நல்லா வரணும், என்ன மாதிரி எந்த சூழ்நிலையிலயும் தப்பு பண்ணிட கூடாதுங்கிறதுக்காகவும் தான். நான் வேணா வர பசங்க கிட்ட உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, சின்ன பிள்ளைங்க சும்மா இருக்காது, அதுங்க சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சொன்னா கேளு திவ்யா, டியூஷன்லாம் வேணா விட்டுரு. என்னம்மா வேணி, புள்ள இப்பதான் ஆசையா டியூஷன் நடத்தலான்னு இருக்கு, நீ இப்படி சொல்ற? ஒரு 2-3 மாசம் போட்டுமா, அப்புறம் வேணா தனியா ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கொடுத்துருவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. ஐயோ, என்ன மாமா சொல்றிய? ஒரு நாளே நாள தாங்க முடியாது, இதுல 2-3 மாசம்னு சொல்றிய. மாமா, நான் வேணும்னா ஒன்னு சொல்றேன். வேணும்னா திவ்யாவை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கு போய் டியூஷன் எடுக்க சொல்லுங்க. இங்கெல்லாம் சரிப்பட்டு வராது மாமா. வேணி, இங்க பிள்ளைங்க வந்து படிக்க போறாங்கன்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. வர சங்கடத்தை பார்க்காத, அதெல்லாம் வரும் போகும். ஆனா அதுல வரப்போற சந்தோஷத்தை பாரு. என்ன பாட்டி சொல்றியே, எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க வா, சொல்றேன் வா. அப்பா,
பாட்டி. நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்க. திவ்யா, பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. நீ வீட்லயே பாடம் நடத்து, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போய் 4 பிள்ளைங்களை கூட்டிட்டு வரேன். பிள்ளைங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் பண்றேன். அம்மா அப்படி என்னதாம்மா சொன்னீங்க? வேணி உடனே ஒத்துக்குச்சு. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. ஏ வேணி, அப்படி என்னதான் பாட்டி சொன்னாங்க? என்கிட்ட மட்டுமாவது சொல்ல. நான் உங்ககிட்ட அப்புறமா தனியா சொல்றேன். ஓ அப்படியா? சரி சரி. வேணி, நீ வேணா பாரு, நான் சொல்றது நடக்கும். திவ்யா, இந்த மாதிரி போர்டு இன்னும் 2-3 ரெடி பண்ணு. நானே பார்த்து தெருவுல போய் லைட் கம்பத்துல கட்டிட்டு வரேன்.